அபி ராகுவுக்கு நன்றி சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. வீட்டுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. அவங்க மாமனார் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக பேசி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அபியும் ராகுவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராகுவோட அக்கா வந்து சாப்பிடாமே குடல் வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து ராகவ் சொல்கிறாரு, உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஆளுக்கு நீ ஏன்க்கா இப்படி நினச்சிட்டு இருக்க, நீ எனக்கு ரொம்ப முக்கியம்க்கா, தயவு செஞ்சு நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டாதான்க்கா எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்கணும் வேதனையோட ராகு வந்து அவங்க அக்கா கிட்ட பேசுகிறாரு. அப்போ வந்து சரிடா நான் சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா பேசுகிறாங்க. அப்போ அபி வந்து இவங்களை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் வாய்க்கு ருசியாக எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்றாங்க. வேகமாக வந்து ராகு வந்து அதை தட்டி விடுறாரு. தட்டி விட்டுட்டு இவ வந்து நல்லவன் எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறீங்க, இவ வந்து விஷம் அப்படின்னு என்னென்னா ராகுவோட அக்கா வீட்டுக்காரை வந்து அபி வந்து நினைக்கிறாங்க, வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்க்குறாங்கன்னு ராகவ் நினச்சிட்ருக்கிறாரு. ஏன்னா அபி வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதும், இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ பொறுத்துட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு ராகவ்.